ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா 2025 ஜனவரி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 15 நாட்கள் மேலே போயிருச்சு. இப்போ இந்த 2025 நீங்கள் ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா 8 மணிலேருந்து 5 மணி மட்டும் ஒர்க் பண்ணுறதை விட ஆன்லைனில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக பல வழிகளை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் ஒரு சில வழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேம் ஆகும். ஒரு சில வழிகள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜெனுவினாக ஸ்ரீலங்காவுக்கு விட்ரோவல் பெற்றுக்கொள்ளக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. சோ நம்மளுடைய சேனல்லே ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ணக்கூடிய சில வெப்சைட்ஸ் பத்தி நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தனித்தனி பிளேலிஸ்டா வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த 2025 நீங்க ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ணக்கூடிய ட்ரஸ்டடான 5 சைட்ஸை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோஸ்ல பேசியிருப்பேன். அதுல எப்படி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத அந்த வீடியோஸை பார்த்தாலே தெரியும். பட் இதை பத்தி ஒரு சம்மரியான வீடியோ தான் இந்த வீடியோ வந்து இருக்கும். 2025 உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். ஆன்லைன் மணி மேக்கிங் அப்படிங்கிறது சாத்தியமா இல்லையா அப்படிங்கறத வந்து நான் சொல்ல போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாயிரத்தி 2025 நீங்க ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லைனா ஆல்ரெடி மணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஏன்னா ஆன்லைன்ல மணி மேக் பண்றவங்களுக்கு இன்னும் 2-3 சைட்ஸை வந்து தெரிந்து கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இல்லைனா நீங்க மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறீங்கன்னா இந்த சைட்ஸ் மூலமாக ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு தெரிந்து கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்டாவே சொல்ல போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆன்லைன்ல மட்டும்தான் மணி ஏர்ன் பண்றேனா அப்படிங்கறத நான் சொல்லிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சைட்ஸை பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஜாபுக்கு ஜாயின் பண்ணி தான் 2015 இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி 2015 இருந்து ஒர்க் பண்ணும்போது 2019 தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து எனக்கு வந்துச்சு. அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு எல்லாம் தெரியாம ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு தான் 2019 தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2015 ஒர்க்குக்கு போனாலுமே அந்த 4 வருஷம் வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒர்க் மட்டும்தான் பண்ணேன். அதை தவிர எந்த ஒரு விஷயமும் எக்ஸ்ட்ராவாக பண்ணலை. ஸோ 2019 நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ட்ராவல் டெக் ஹரி அப்படிங்கிற யூடியூப் சேனல். ஸோ இது வந்து பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபுல் டைமாக பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதோட தான் இது வந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும். அதே மாதிரி 2015 இருந்து 2019 வரைக்கும் எனக்கு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைச்ச சில விஷயங்களை வச்சு 2019 இருந்து 2025 வரையும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த யூடியூப் சேனல் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது நான் அந்த ஒர்க்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால 2019 இருந்து நம்ம இப்போ 2025 வரையும் கன்சிஸ்டன்ஸா யூடியூப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான காரணம் இன்கேஸ் எனக்கு யூடியூப்ல எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே இல்லைனாலும் நான் ஒர்க் பண்ற இடத்துல இருந்து நான் வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்க போறேன். இதை நான் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் ஏர்னிங்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் ஃபர்ஸ்ட்டாக இதில் வந்து வரலை அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையுமே நான் சொல்கிறேன். ஸோ ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிறது சாத்தியமான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இப்போ வந்து இந்த 2025 ஆன்லைன் ஏர்னிங் அப்படிங்கிறது ரொம்பவுமே சாத்தியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறதை விட ஆன்லைனில் ஒரு வீடியோவில் நம்மளுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. அது எல்லாமே நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கும் ஒரு ஐடியா வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் பண்ணுற வேலையில் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டினியூவாக வந்து அந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இன்னும் நீங்கள் பண்ணுற வேலையை வந்து நல்லா பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் யூடியூப் நான் 2019 ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த எக்ஸ்பீரியன்ஸை விட 2025 வரும்போது எனக்கு ஒரு புது சேனலை ஸ்டார்ட் பண்ணி இப்போ அந்த சேனலை க்ரோ பண்ணி இருக்கிறது கூட ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா நான் வந்து ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ரீலங்காவில் யூடியூப் அப்படிங்கிறதே அந்த அளவு தூரம் பெரிய ஒரு விஷயமாக இருக்கல. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ அதுவும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை யூஸ் பண்ணி உங்களுக்கும் வந்து 2025 எந்தெந்த சைட்ஸில் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டாகவே நான் சொல்ல போகிற சைட் எது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஃபர்ஸ்ட்டாக ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ண சைட் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த யூடியூப் தான்.
ஸோ யூடியூப்ல நான் ஃபர்ஸ்ட் மந்த் ஏர்ன் பண்ணதே ஒரு $1 மாதிரி ஏர்ன் பண்ணியிருப்பேன். அந்த $1 தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன் மூலமாக நான் ஏர்ன் பண்ண இன்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் 2025 ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ ஒரு நல்ல சான்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் யூடியூப் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கும். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஸோ கண்டென்ட்டை நீங்கள் கண்டினியூஸ்லி அப்லோட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு அப்படின்னா அதுக்கான வீடியோஸை வந்து நீங்கள் கண்டினியூவாக அப்லோட் பண்ணலாம். உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். யூடியூப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2025 இப்போ இன்னுமே அதிகமான யூசர்ஸை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. யூடியூப் நாளுக்கு நாள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸை வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2025 நீங்கள் யூடியூபை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சைட் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு விட்ரோவல் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் வந்து சொல்லிடுறேன். ஸோ விட்ரோவல் அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு விட்ரோவல் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ யூடியூப் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னாலும் யூடியூபர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற என்னுடைய இன்னொரு சேனல் வந்து இருக்குது. அந்த சேனலில் டீட்டெயிலாக வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருக்க எல்லா டவுட்ஸையுமே கிளியர் பண்ணலாம். அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்து உங்களுக்கும் யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து குயிக்காகவே க்ரோ ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. யூடியூப்ல கொடுக்குற ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு AdSenseக்கு தான் வரும். AdSenseலேருந்து டிரெக்டாக நம்மளுடைய பேங்க்குக்கே வந்து விட்ரோவல் பண்ணலாம். அதுவும் டாலர்ஸாகவே விட்ரோ பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். எவ்ரி மந்த் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 21st வந்து பே அவுட் வந்து பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட 22nd இல்லாட்டி 23rd ஸ்ரீலங்காக்கு வந்து அது டிபாசிட் ஆகிரும். அதுவும் ஸ்ரீலங்கா மணியாவே வந்து நம்மளுக்கு விட்ரோ பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்லை உங்களுக்கு வந்து அதை வந்து விட்ரோ பண்ணுறது லேட் பண்ணுறதுக்கு கூட ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு AdSenseல வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம வந்து யூடியூபர்ஸ் சேனலில் வந்து பேசியிருப்போம். உங்களுக்கு அதில் பார்க்குற மாதிரி இருக்கும். உண்மைக்குமே பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு பிராண்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த பிராண்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு யூடியூப்ல மட்டும் இல்லை தனிப்பட்ட முறையிலையும் நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஸ்பான்சர்ஷிப் பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. யூடியூப் ஏர்னிங்கை விட ஸ்பான்சர்ஷிப் மூலமாக ஒரு வீடியோக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். சாதாரணமாக ஸ்பான்சர் பண்ணுற வீடியோஸ்க்கு நம்ம கேட்குறது தான் வந்து அவங்க கொடுத்து பே பண்ணி நம்மளுக்கு வீடியோ மேக் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரியும் நம்மளுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் நம்ம பண்ண தேவையில்லை. எல்லாருடைய கையில் இருக்க மொபைல் ஃபோன் மூலமாக உங்களுக்கு வந்து மணி மேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த மணி மேக் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து இந்த 2025 யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணுங்க. ஒரு வீடியோ 2 வீடியோவில் நம்மளால் ரீச் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 வீடியோஸ் கிட்ட செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ரீச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல சான்ஸ் யூடியூப்ல 2025 உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து இருக்கு. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஆன்லைன் மூலமாக மணி மேக் பண்ணக்கூடிய சைட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவர் தான். ஸோ நான் ரெண்டாவதா அதாவது ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் வந்து யூடியூப்ல டாலர்ஸ் மூலமாக எடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு நான் ஏர்னிங்ஸ் எடுத்த சைட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபைவர்லையும் நம்ம எக்கச்சக்கமான ஏர்னிங்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸில் பிளேலிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபைவர் அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப்ல எப்படி வந்து நீங்கள் ஸ்கில்லை யூஸ் பண்ணி வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறீங்களோ அதே ஸ்கில்லை செல் பண்ணி உங்களுக்கு ஃபைவர் மூலமாக ஏர்னிங்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபைவர் அப்படின்னு எடுத்தோன்னா உங்களுடைய ஸ்கில்லை வந்து நீங்கள் செல் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க வந்து பே பண்ணுவாங்க. இதுதான் பேசிக்காக ஃபைவரில் கிடைக்கிற ஐடியா. ஸோ சும்மா இருக்கிற டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறதை விட இந்த ஃபைவர் சைட்டுக்கு போயிட்டு என்னென்ன கிக்கெல்லாம் அப்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் செக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஃபைவர்லையும் பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ஃப்ரீ தான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜிமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். கொஞ்சம் யூடியூப்ல வீடியோ சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல மெத்தட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிக்கை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிக் அப்படின்னு சொல்றது நம்ம ஃபைவரில் போஸ்ட் பண்ணுற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான். அந்த அட்டை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். தொடர்ந்து வந்து ஆக்டிவ்ல இருக்கிறீங்க, நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற கிக்கை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்கு. ஒரு கிக்கை போட்டுட்டோம், ஆர்டர் கிடைச்சாதான் அடுத்த கிக்கை போடுவோம் அப்படின்னு இருக்காதீங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் கிக்கை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 2 தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சரி வரலன்னா அந்த கிக்கை டெலீட் பண்ணிட்டு இன்னொரு கிக்கை வந்து அப்லோட் பண்ணி பாருங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு சிலவங்க செஞ்சதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஆர்டரை எடுத்து அவங்க விட்ரோவலும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலையுமே விட்ரோவல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பேங்க்குக்கே லீகலாக பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல்
ஃபர்ஸ்ட்டாக ஃபைவருக்கு வந்து நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைவர்லேருந்து பேனியருக்கு எடுக்கலாம். பேனியர்லேருந்து நம்மளுடைய பேங்க்குக்கு வந்து விட்ரோ பண்ணிக்கொள்ளலாம். இதுவும் டாலர்ஸில் தான் நம்மளுக்கு வந்து விட்ரோவில் வந்து கிடைக்குது. ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து விட்ரோ பண்ணிக்கொள்றதுக்கான ஆப்ஷனும் வந்து இருக்குது. ஃபைவரில் கிடைக்கிற ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் இல்லை அப்படின்னு இல்லை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஃபைவர்லையும் வந்து இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஏர்னிங் சைட் இந்த 2025 நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைட்டையும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் நம்ம மூணாவதாக பார்க்குற இந்த சைட் அப்படின்னு பார்த்தோன்னா eBay. நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம். eBay சைட் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக டைரக்ட் ஷிப்பிங், ட்ராப் ஷிப்பிங் ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீலங்காவில் இருக்க பொருட்களை கூட உங்களுக்கு eBayல வெளிநாட்டுக்கு வந்து செல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. சாதாரணமாக eBay சைட்ஸில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தாலே எக்கச்சக்கமான பொருட்கள், ஸ்ரீலங்காவில் செல் ஆகிற எல்லா விதமான பொருட்களும் eBayலையும் வந்து செல் ஆகிட்டு இருக்கு. நம்மளாலேயே நம்ப முடியாத பிரைஸ் ரேஞ்சில் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மைக்குமே இது வந்து செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம்னா செல் பண்ணலாம். இதுக்கு நான் சின்ன உதாரணமாக சில விஷயங்கள் வந்து நானுமே வந்து பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. eBay அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் செல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக eBay கிரியேட் பண்ணி செல்லிங் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலுமே குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு வந்து உங்களுடைய யூசர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து அதில் ஜாயின் பண்ணி செல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அதனால eBay அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண உடனே வந்து ஒரு 21 டேஸ்க்கு சரி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் பழசானதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து செல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி செல் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பேன் ஆகாமல் கண்டினியூவாக உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைரக்ட் ஷிப்பிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவில் இருக்க பொருட்களை உங்களுக்கு வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு வந்து சென்ட் பண்ணலாம். eBay ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ AliExpressல இருக்க ஒரு பொருளை நம்ம நல்லா செல் ஆகிற பொருளை வந்து செலக்ட் பண்ணணும். அந்த செல் ஆகிற பொருளை செலக்ட் பண்ணிட்டு அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம eBayல வந்து லிஸ்டிங் வந்து பண்ணணும். eBayல லிஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த பொருள் eBayல செல் ஆகிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா AliExpressல வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்ணி இந்த eBayல இருக்க டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து நம்மளுக்கு வந்து பொருளை அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பொருள் வந்து நம்மளுடைய கையில் இருக்காது. இன்னொரு சைட்ல இருந்து அந்த பொருளை பார்த்தோம் அப்படின்னா அந்த பையருக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். இது வந்து ட்ராப் ஷிப்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டை வச்சு உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ட்ராப் ஷிப்பிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாவே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாக கூட இருக்கும். ஏன்னா பொருள் வந்து நம்மளுக்கு வந்து ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஜஸ்ட் வந்து ஆர்டரை பிளேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இருக்கும். இதே டைரக்ட் ஷிப்பிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்காலேருந்து அந்த பொருட்களை வந்து நம்ம வெளிநாட்டுக்கு சென்ட் பண்ணணும். அதனால அந்த இடத்துல கொரியர் சார்ஜஸ் இல்லைனா போஸ்ட்டுக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஷிப்பிங்கில் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவே இந்த பொருட்களை வந்து வெளிநாட்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதை வந்து நானுமே பண்ணியிருக்கேன். பண்ணனால தான் உங்களுக்கு வந்து அதை வந்து சொல்கிறேன். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறீங்க அப்படின்னா அந்த பொருட்களையும் உங்களுக்கு eBay மூலமாக செல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுலேயுமே ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாலர்ஸில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பேனியர் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். பேனியர்லேருந்து நம்மளுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்க பேங்க்குக்கு வந்து விட்ரோவல் பண்ணிக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக ஏர்னிங்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கு. ஸோ ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிஸ்டிங்கை கிரியேட் பண்ண உடனே eBayல வந்து எதுவுமே செல் ஆகாது. ஒரு 2 பொருட்கள் சீசனுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது லிஸ்டிங் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த பொருட்கள் செல் ஆகிறத வந்து பார்க்கலாம். அது செல் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதன் மூலமாக ப்ராஃபிட்டை பெற்றுக்கொள்றதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் மணி மேக் பண்ணக்கூடிய ஸ்ரீலங்காக்கு விட்ரோவல் எடுக்கக்கூடிய நான் விட்ரோவல் எடுத்த ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3வது ஆப்ஷனாக வந்து இருக்கு. 4வதா நம்ம பார்க்க போகிற ஆன்லைன் ஏர்னிங் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் கேள்விப்பட்ட ஒரு மெத்தட் தான். கொஞ்சம் ஓல்டான மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம செய்யறதுக்கு 2 சைட்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். நான் இதை பற்றி வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸும் ஐகார்டில் கொடுக்குறேன், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் ரொம்ப அதிகமாக ஃபேமஸான டராஸ் சைட்டை வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ டராஸில் நம்மளுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து பண்ணலாம். நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு சைட் எது அப்படின்னு பார்த்தோம்னா AliExpress தான். AliExpressலையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் AliExpress மூலமாகவும் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த AliExpress இல்லைனா டராஸ் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு யாராவது கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளை வந்து சர்ச் பண்ணி வாங்குறீங்க. அந்த பொருள் இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து சொல்லுவோம், இந்த சோனி ஃபோனை வந்து நான் சர்ச் பண்ணி ஒரு இடத்துல இருந்து வாங்கியிருக்கேன். அந்த ஃபோன் நல்லாவே ஒர்க் பண்ணுது அப்படின்னா அதோட ஃபீட்பேக்கை வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் சொல்லலாம். சொன்னதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கும் அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம நிறைய இடங்கள்ல இதை வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனோட விலை வந்து ஒரு 50,000 அப்படின்னு இருக்குன்னா அந்த ஃபோனை நீங்கள் சொல்கிற யாரோ உங்களுடைய ஃபாலோவர் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுடைய லிங்கை யூஸ் பண்ணி அதுக்கான
அதுக்கான ஒரு கமிஷன் வந்து கிடைக்கும். இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதாவது அந்த பொருளை செல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். இதுதான் பேசிக்கான ஐடியா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ப்ரோ அப்படின்னு யாராவது கேட்குறீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் அலி எக்ஸ்பிரஸ்லையும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வந்து இப்போ குறிப்பிட்ட அளவு டாலர்ஸ் வந்து earn பண்ணியிருக்கேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறேன், உங்களுக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டராஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி வந்து நம்மளுக்கு விட்ரோவல் வந்து வந்துகிட்டு இருக்கு. சில மாதங்களில் வரும், சில மாதங்களில் வராது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அது ஏன் அப்படி டராஸில் வராது அப்படின்னு பார்த்தோம்னா சம்டைம்ஸ் சேல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொருட்கள் அதிகமாக செல் ஆகும். சேல் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பொருட்கள் குறைவாக தான் செல் ஆகும். இதுதான் இதில் இருக்க டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதங்களில் நம்மளுக்கு அதிகமாக earn பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ ஆன்லைன் earning அப்படின்னு சொன்னா ஃபுல் மந்த் ஆன்லைன் earningsல தான் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பார்ட் டைம் இன்கம் வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வந்து சைட்டை வந்து சொல்றோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா டராஸ்ல நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே காசு அனுப்பிடுவாங்க. அலி எக்ஸ்பிரஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரோவல் பண்ணலாம். பட் அலி எக்ஸ்பிரஸ்ல பேங்க்குக்கு வித்ட்ரோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா $16 வந்து நம்மளுக்கு கமிஷன் ஃபீயா வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த $16 நம்ம ஃபர்ஸ்டா கம்ப்ளீட் பண்ணாதான் மீதம் இருக்க ஒரு $2 $3 இருந்தாலுமே உங்களுக்கு வந்து வித்ட்ரோவல் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அலி எக்ஸ்பிரஸ்ல ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் பொருட்கள் வாங்குறாங்க. ஸோ ஒரு நல்ல பொருளை செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆடியன்ஸுக்கு கொண்டு போனா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கமிஷனை பெற்றுக்கொள்ளலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாகவும் earn பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா 4வது மெத்தட் தான். இந்த 4வது மெத்தட்லையும் நான் மணி மேக் பண்ணதுனால தான் இதையும் வந்து 4வது மெத்தடாக வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட் இருக்கு, வீடியோ இருக்கு. அதில் எப்படி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும், எப்படி பொருட்களை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற சகல விதமான டீடைல்ஸும் வந்து இருக்கு. 5வது நம்ம பார்க்க போற earning மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூடியூப் சேனல் நம்ம லாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண சீரிஸ் தான். அந்த சீரிஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா பைனான்ஸ் சீரிஸ் தான். அந்த சீரிஸ்ல பிளேலிஸ்ட்டையும் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், உங்களுக்கு செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பைனான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிரிப்டோ கரன்சி மூலமாக உங்களுக்கு வந்து earnings வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஒரே நாளில் வந்து உங்களுக்கு வந்து பணக்காரன் ஆகலாம், ஒரே நாளில் இத்தனை லட்சம் earn பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல போறதில்லை. இதுக்கு எல்லாமே கஷ்டப்படணும். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வரையுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இந்த ஆன்லைன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக earn பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை நல்ல ஞாபகம் வச்சுட்டு நான் சொல்கிற விஷயங்களை வந்து கேளுங்க. ஸோ பைனான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து earnings பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பைனான்ஸில் உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் அண்ட் அதோட நியூஸஸ் எல்லாமே தெரிஞ்சு அப்படின்னா ஒரு நல்ல காயினை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து earnings வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இதில் வந்து ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதோட அடுத்த வீடியோ கூட கூடிய சீக்கிரமே அப்லோட் ஆக போகுது, எப்படி நம்ம பேங்க்குக்கு சரியாக இந்த காசை வந்து வித்ட்ரோ பண்ணோம் அப்படின்னு. ஸோ அதோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு $20 மாதிரி ப்ராஃபிட் வந்து நான் earn பண்ணேன். அந்த $20 ப்ராஃபிட்டை பார்த்தோம் அப்படின்னா இப்போ அடுத்து வர வீடியோஸில் உங்களுக்கு நான் வித்ட்ரோ பண்ணி காட்டுறேன் எப்படி அதை பேங்க்குக்கு வந்து வித்ட்ரோ பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பைனான்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு வந்து earnings வந்து மேக் பண்ணலாம். பைனான்ஸ் அப்படிங்கிறத தப்பான அர்த்தத்துக்கு வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடாது. ஏன்னா பிரமிட் சிஸ்டமில் தான் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்ரீலங்காக்கு அறிமுகமானிச்சு. இதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்திலேருந்து கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறதே ஒரு ஸ்கேம் மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படி ட்ரை பண்ணுறோம், எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அது வந்து ஜெனியூனா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ஸோ பைனான்ஸ் அப்படிங்கிறது நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு தெரிஞ்சிருந்தாலும் காசு இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. இந்த 2024 எண்டிங்கில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கான காரணம் இவ்வளோ நாட்களுக்கு அது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ என்னுடைய ஃப்ரெண்டே பார்த்தோம் அப்படின்னா பல தடவை எனக்கு சொல்லியும் நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் இப்போ இத்தனை வருஷத்துக்கு பிறகு தான் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் ட்ரை பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி earn பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பைனான்ஸ் ட்ரை பண்ணலாம். பைனான்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகமான ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய காசை இன்வெஸ்ட் பண்ணி சம்டைம்ஸ் காசு லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குமே ஓகே அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து இந்த பைனான்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாகவே பைனான்ஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இதை தான் நான் எல்லாத்துக்கும் சொல்ல போகிறது. ஆல்ரெடி 4 மெத்தட்ஸ் இருக்கு. இந்த 4 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி அதில் earnings கிடைச்சதுக்கு பிறகு அந்த earningsல ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வேணா பைனான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து earnings கிடைக்குதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய முடிவு தான். இந்த நான் சொன்ன 5 சைட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காக்கு வந்து earnings நான் வித்ட்ரோ பண்ண 5 சைட்டை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த 5 சைட் தான் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, இதை விட இன்னுமே நிறைய சைட்ஸ் வந்து இருக்கலாம். பட் ஆன்லைனில் ஸ்கேம் பண்ணுற சைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கேம் சைட்டில் வந்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். காசை இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து சும்மா அட்டை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து காசு கிடைக்குது அப்படின்னாலாம் சொல்கிறாங்கன்னா அப்பயே நினச்சிட வேண்டியதான். அதுக்கு பிறகு எந்த ஒரு விஷயமும் நம்ம யோசிக்கிறது இல்லை. ஜஸ்ட் வந்து காசை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து earn பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து காசை இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் காசு கிடைக்காது. இப்போ நிறைய பேர் பண்ணுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது தெரிஞ்சுமே கிடைக்கிற அளவுக்கு காசு கிடைக்கட்டும் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிழையான விஷயம் தான். ஏன்னா இது இன்னுமே உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஸ்கேமை வந்து மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயமாக மாறிடும். ஸோ அதனால இந்த மாதிரி ஆன்லைனில் ஸ்கேம் பண்ணுற சைட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. அந்த சைட்ஸை வந்து முடிஞ்ச அளவு தவிர்க்கும் போது இது வந்து
வந்து இனிமேல் ஸ்ரீலங்காக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா 2025 நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நான் சொன்ன 5 விஷயத்தில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி உங்களுக்கும் ஏர்னிங்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகணும் அண்ட் அது கூட உங்களுடைய நண்பர்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.